என் இந்திய நண்பர்களுக்கு, இங்க அமீரகத்தில ஈரான் வந்து பாம் பிளாஸ்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மதான் அது. துபாயில. துபாயில போட்டிருக்காங்க. அங்க நிலவரம் ஒண்ணும் உயிர் பலி இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க அபுதாபில யாஸ் ஐலேண்டுக்கு பக்கத்தில தான். அதாவது யாஸ் ஐலேண்ட் பாருங்க, இந்த பக்கம் தான் இருக்கு. அதாவது இது எங்க கேம்ப்பு. அங்கிருந்து நாங்க ஒரு 16 கிலோமீட்டர் பக்கத்தில தான் நாங்க இருக்கோம். இங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு அவங்க கரெக்ட்டா வந்துட்டு அந்த மிலிட்டரி பேஸஸ்ல மட்டும் தான் போட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு பாதிப்படையிற அளவுல எந்தவித இதுவும் பண்ணல. இதுவரைக்கும் நாங்க இயல்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. உங்களோட உறவுகள் யாரா இருந்தாலும் இங்க பத்திரமா இருக்காங்க. கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு அந்த கோப்புகள இங்க இணைச்சு போடுறேன். பாருங்க. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானை குறிவைத்து மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு ஐக்கிய அரபு சிற்றரசின் அபுடாபி மற்றும் துபாய், காட்டாரின் டோஹா, சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டன. இந்த சம்பவம் மத்திய கிழக்கை புதிய மோதல் நிலைக்கு தள்ளியுள்ளது. முன்னதாக இன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் சில இடங்களை குறிவைத்து தாக்குதலை ஆரம்பித்தன. முதல் தாக்குதல் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் அலுவலகம் அமைந்துள்ள பகுதிக்கருகில் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.